என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சாம்சங் வந்து கூடி சீக்கிரம் அவனுடைய S24 சீரீஸில் 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி S24, S24 ப்ளஸ் மற்றும் S24 அல்ட்ரா. இந்த 3 ஃபோன் வந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. நம்ம சேனல் ஆடியோ வந்து நேற்று வந்து சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டு வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி S24 ப்ளஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனோட ப்ராசர் என்ன, டிஸ்பிளே என்ன, இதோட ப்ரைஸிங் என்ன, இந்தியாவில் எப்போ வரப்போகுது எல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டது கவர்ஸ் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பிளாக் கலரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து கேலக்ஸி S24 ப்ளஸ் உடைய ஃபோட்டோ இருக்குது. கீழே வந்து கேலக்ஸி S24 ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். திறந்தோடனே உள்ள ஃபோன் தான் இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து சிம் டூல் இருக்குது, டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா டைப் சிக்கான வயரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று பார்த்த ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா பார்த்துருப்போம். அதில் வந்து பாக்ஸி டிசைன் வந்து டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோன் வந்து அப்படி இருக்காது. S24லேயும் 24 ப்ளஸ்லேயும் வந்து கர்வில் தான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி டிசைனும் இந்த ஃபோனில் இருக்குது. பார்க்க சூப்பராகவே இருக்குது. பேக் சைடில் உங்களுக்கு வந்து S23 ப்ளஸ் பார்த்த மாதிரி அதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக வித்தியாசம்லாம் இல்லை. அதே மாதிரி 3 கேமராஸ் இருக்குது. LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. S23 ப்ளஸில் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அது மட்டும் தான் வித்தியாசம், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. கீழே வந்து சாம்சங்கான பிராண்டிங்கும் இந்த ஃபோனில் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் அவங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்கக்கூடிய வந்து வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் அவங்களுக்கு வந்து பிளெயினாகவே இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது மற்றும் சிம் ட்ரேவும் இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு என்ன ப்ராசர் ஸ்னாப் ட்ராகனில் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த ப்ராசர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசர்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 4 நானோக்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் தான் இப்போ வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர்னே சொல்லலாம். அந்த ப்ராசர் வந்து S24 அல்ட்ராலையும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லையும் இருக்குது. இந்த ஃபோனில் ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 750 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சூப்பராகவே இருக்க போது. நீங்கள் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து கேமிங் ஆனாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்க போது. எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. பட் இந்த ஃபோனில் வந்து இந்த ப்ராசருக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனதுக்கு தான் பார்க்க முடியும். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் ரேம் வேரியண்ட் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட் தான் வரும்னு தெரிய வந்திருக்கு. பட் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆனல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 2 தான் வரும்னு தெரிய வந்திருக்கு. என்னென்ன வரும்னா பேஸ் வேரியண்ட் வந்து 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 12GB ரேம், 512GBக்கான ஸ்டோரேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரைஸிங்கும் வந்து அஃபிஷியல் தெரிய வரல. பட் 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 90,000 அரௌண்ட் வரலாம்னு தெரிய வந்திருக்கு. பட் கன்ஃபார்மாக எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 90,000 வரும்னு சொல்கிறாங்க. பட் வந்து அந்த ஹையர் ரெண்டு வந்து 1 lakh above வரலாம்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக இப்போ ப்ரைஸ் தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதான் தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கூட வந்து சிம் ஸ்லாட்டில் SD கார்டு வந்து இந்த ஃபோனில் போட முடியாது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.7 இன்ச்சுக்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியான டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளேயும் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு நல்லாவே இருக்க போகுது. நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 2600 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. விசிபிலிட்டி இந்த ஃபோனில் சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 1440x3088 பிக்சல்ஸ்க்கான ரெசல்யூஷனும் இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறமா சேஃப்டிக்காக இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து கார்னிங் Gorilla Glass Victus 3க்கான சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் தெரியாமல் ஃபோனை கீழே போட்டால் கூட அந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. ரொம்பவே வந்து சேஃபாக இருக்க போகுது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயும் ஓவராலாக நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 4900 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் இந்த ஃபோனில் சார்ஜர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாக்ஸில் வராது, தனியாக தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்க சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து
அரௌண்ட் 65% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மென்ஷனாக இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 15 வாட்க்கான வயர்லெஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 4.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா, இது வந்து பிரைமரி கேமரா. இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா இந்த செகண்டரி கேமரா பொறுத்தளவுக்கு 10 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, அதுலேயும் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறம் மூணாவது வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனாரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக 8K at 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமரா பொறுத்தளவுக்கும் நல்லாவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னால் 12 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனாரமா சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் மேக்ஸிமமாக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 4 கலரில் வரும்னு தெரிய வந்திருக்கு. என்னென்ன கலர்ஸ்னா ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து ஒய்லட் கலர் மற்றும் எல்லோ கலர். இந்த 4 கலர் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோ இப்போ நம்ம பார்த்ததில்லை, வித்தியாசமாக இருக்கும் போது எப்போ இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போகுது. கூட வந்து One UI 6.1லேயும் இந்த ஃபோனில் தரப்போகிறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் கண்டிப்பாக இந்த ஃபோனில் வரப்போகுது. அப்புறமா இந்த ஃபோனோடைய வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது அரௌண்ட் 220, 230 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டான வெயிட் தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 2 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மெமரி கார்டு போட முடியாது, அப்புறமா SD கார்டு போட முடியாது, ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் கிடையாது, NFC சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக்கான சென்சரும் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சென்சரும் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் லான்ச் ஆக போகுது. என்றைக்குன்னா January 17 அன்றைக்கி சாம்சங் தரப்புல அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, S24, S24 Plus, S24 Ultraன்னு போட்டிருப்பாங்க. நேற்று நம்ம சேனலில் வந்து S24 Ultra வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து January 17 லான்ச் ஆக போகுது. வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, நல்லா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோனை வந்து ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து January 17 அன்றைக்கி ஃபஸ்ட் டே அன்றைக்கி இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனுக்குள்ளே என்ன கொடுப்பாங்க, இந்த ஃபோனில் ஸ்பெக்ஸ் என்ன எல்லாம் தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன தெரியாது, என்ன ஸ்பெக்ஸ் வரதுன்னு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S24 Plus அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். கூடவே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.